இனிய வணக்கங்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒரு அழகான கதை சொல்லட்டுமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய நண்பர்கள் அந்த கதையை விரும்புகிறாங்க. ஏதோ ஒரு கடவுள் நமக்கு ஒரு 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 விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதை சரியாக செஞ்சோம்னா பலன் நிச்சயமாக உண்டு. அதான் இந்த கதையோட அர்த்தமே. மாதவ்னு ஒரு பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா 22, 23 வயசு இருக்குங்க பையனுக்கு. பிஏ படிச்சிருக்கான். அவங்க அம்மா பாவம் கஷ்டப்பட்டு, அப்பா இல்லை, அம்மா கஷ்டப்பட்டு பாவம் இட்லி விற்று இன்னும் பிஏ படிக்க வச்சிச்சு. அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த பையன் தலையெடுத்தான்னா தன்னுடைய மகளை, தங்கச்சி ஒன்றுக்குது, எப்படியும் கரை சேர்த்துருவான் இவன் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு உண்டு. அப்படியே காலம் போயிட்டுருக்கு. அவனும் பாவம் நாலா பக்கமும் அலையிறான். பாவம் வேலைக்காக நியாயமாக உழைக்கணும், தப்பாக போகக்கூடாது, தவறான வழிக்கு போகக்கூடாதுங்கிறதுல அவன் தீர்மானமாக இருக்கிறான். அப்படியே அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வேலை எதுவும் கிடைக்கல. அவங்க அம்மா மட்டும் சொல்லும், டேய் கவலைப்படாதடா, உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் இருக்கேன். ஏதோ நான் இட்லி கடை வச்சுருக்கேன், ஏதோ வியாபாரம் ஆகுது, அந்த இட்லியில் மிச்சமானதை நம்ம 3 பேரும் சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் நீ கவலைப்படாத, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இரு, தொடர்ந்து முயற்சி பண்ணு அப்படின்னு. அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன்கிட்ட சொல்கிறேன், செய்தி சொன்னான், டே இந்த ஊருக்கு புதுசாக ஒரு சர்க்கஸ் கம்பெனி வருதுடா. சர்க்கஸ் கம்பெனின்னா உனக்கு தெரியுமா? சிங்கம், புலி, கரடியெல்லாம் வச்சு பித்தெல்லாம் காட்டுவாங்கடா, பிரமாதமாக இருக்கும். அந்த கம்பெனியில் போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னா. உடனே அவங்க அம்மாட்ட வந்து சொன்னால், டே நாளை காலையில் நீ போடா, இருக்கிறது நல்ல சட்டை போட்டுக்குன்னு அம்மா கஞ்சி கொடுக்குறேன், குடிச்சிட்டு நீ கிளம்பு. காலையில் கஞ்சி குடிச்சிட்டு வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். நேராக முதலாளியை பார்க்கலான்ட்டு போனால், முதலாளியை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறான். மத்தியானம் ஆகிப்போச்சுங்க. அப்புறம் முதலாளியை பார்க்கவே. ஏன்னா அவர் ஏற்பாடுகள்லாம் அந்த சர்க்கஸ் நடத்துறதுக்கு உன்னோட ஏற்பாடுகள் செஞ்சிகிட்ருக்கார். அப்புறம் என்னப்பா தம்பி, என்ன விஷயமா வந்தேன் அப்படின்னாரு. என் பேர் மாதவன்க, நான் இந்த ஊர் சேர்ந்தவன் தான். நான் மாதவன் தான் என்னோடய வீடு. எனக்கு அப்பா இல்லைங்க, அம்மா தான், ஒரு தங்கச்சி. நான் பிஏ படிச்சிருக்கேங்க. எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிஏ படிச்சிருக்கேன்ற நான் என்ன தம்பி உனக்கு நான் வேலை போட்டு கொடுக்க முடியும்? இங்கே எல்லாம் சிங்கம், புலி, கரடி, இந்த வித்தை காட்டுறவங்க, பப்பூன்னு இப்படித்தான் இருக்கு இந்த கூடாரமே. நான் உனக்கு என்ன வேலை கொடுக்குறது? ஆனால் நீ நல்ல பையனா என் மனசுக்கு தெரியற. நீ மனசுக்கு பிடிச்சி போச்சு. நீ உன் விவரங்கள் என்ன பண்ணுறன்னா, அம்மா மாலதி இங்கே வாம்மா, இந்த தம்பிக்கிட்ட அந்த எல்லா விவரமும் கேட்டு எழுதி வாங்கி வச்சுக்கோ. நம்ம தம்பிக்கு செய்தி அனுப்புவோம். நான் சொல்லி அனுப்புகிறேன் தம்பி. அப்போ வா, உனக்கு நான் கட்டாயம் வேலை தரேன், சரிதானா போ அப்படின்னு. வந்தால் அவங்க அம்மாட்ட சொன்னால், இந்த மாதிரிம்மா முதலாளியை போய் பார்த்தேன், அவர் கொஞ்சம் காத்து கட்டாயம் உனக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு இருக்காருமா. அவங்க அம்மாவுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். பிள்ளைக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஒரு 4 நாள் கழித்து ஒரு அழைப்பு வருது அவர்கிட்ட. நீ வந்து என்னை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு வருவோம். பையன் சாப்பிடாம கொள்ளாம கூட ஓடுறான். போய், ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன வேலைன்னாலும் செய்கிறேன் ஐயா, எனக்கு தேவை மாத வருமானம், அது போதும், எனக்கு என் தங்கச்சியை கரையேற்றணும், அதுக்காகத்தான் நான் உழைக்கிறேன் ஐயா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரிடா, மாதம் உனக்கு 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். 30,000மா? ஆமாம், 30,000 ரூபா சம்பளம். ஆனால் வேலை என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட ஒரு குரங்கு இருந்தது, மனித குரங்கு இருந்தது, இப்போ இல்லை, செத்து போச்சு. அந்த மனித குரங்கு மாதிரியே உனக்கு நான் எல்லா வேஷமும் போட்டு விட்டுருவேன். அதுக்கான மனித குரங்கு என்னெல்லாம் பண்ணிச்சோ அந்த வீடியோவெல்லாம் போட்டு காட்டுவேன்.
அந்த பயிற்சி எடுத்துக்கோ. ஒரு 5-6 நாள் அந்த பயிற்சியில் எடுக்க சொல்லி நம்ம மாஸ்டர்கிட்ட சொல்கிறேன். அந்த பயிற்சிகள் அவர் கொடுப்பார், நிச்சயம் கற்றுக்கோ. அதை நீ செய். நமக்கு நோக்கம் என்னென்னா, நம்ம சர்க்கஸுக்கு வரக்கூடிய ஜனங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க கொடுக்குற காசுக்கு மகிழ்ச்சியாக அவங்கள அனுப்புறது நம்ம நோக்கம். புரியுதா? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னாரு. இந்தா ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்கோ, சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டுக்கோ. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குடா தம்பி, நீயே இங்கே சாப்பிட்டுக்கலாம், சரிதானா? மாதம் ஆனால் உனக்கு 30,000 ரூபா உனக்கு கொடுக்குறேன், இது அட்வான்ஸ் தொகை அப்படின்னு. அதை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் கொடுத்து அவங்க அப்படியே அப்பா படத்தாண்ட வைடாருனாங்க. அவங்க அப்பா படத்தாண்ட வச்சு வணங்கிட்டு மறுநாள் காலையில் போனால் அந்த வேஷம் எது, இந்த குரங்கு வேஷம், மனித குரங்கு வேஷத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கான மேலே உடையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கான சேஷ்டைகள் பயிற்சிகள்லாம் கொடுத்தாச்சு. முதல் ஷோ ஆரம்பிக்குது. இவன் துள்ளுறான், குதிக்கிறான், ஓடுறான், ஓடியாடுறான். ஜனங்கள்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. சிங்கம், புலி, கரடி, ஒட்டக சிவிங்கி, யானை எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இவனுடைய ஆட்டத்தை மிஞ்ச முடியாது. அப்படி ஆட்டம் ஆடுறான் பாரு. பப்புல்லாம் மிரண்டு போகிறான் பார்த்துக்கோ. அப்படி ஆடுறான். காரணம் அந்த வேலையில் கொண்ட ஈடுபாடு, வேறு வழி இல்லைங்கிற ஒரு நிலை, ஒரு சூழ்நிலை, இதில் ஜெயிக்கணுன்ற ஒரு உணர்வு. அதுதான் அவனை ஆட வைக்குது, ஓட வைக்குது, பாட வைக்குது. அந்த ஊர் முடிச்சுது, வந்தவாசி போனாங்க, ஆற்காடு போனாங்க, வேலூர் போனாங்க, அந்த ஊர் போனாங்க, இந்த ஊர் போனாங்க, திரும்ப சென்னைக்கு வந்தாங்க. ஆயிடுச்சு ஒரு 4 மாதம். 4 மாதம் 3 மாதம் சம்பளமும் வாங்கிட்டான். அவங்க அம்மாவுக்கும் ஒரு மனசு திருப்தி, பிள்ளைக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்கு. அந்த அம்மா என்ன நினைக்குது, அந்த சர்க்கஸ் கம்பெனியில் டிக்கெட்டு கிடைக்கிற வேலை இருக்கும் பொழுது, வேறு எதாவது முக்கியமான எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலை இருக்கும் பொழுது அப்படின்னு அந்த அம்மா நினச்சிச்சு. ஆனால் இவன் சொல்லலை, நான் தான் குரங்கு வேஷம் போகிறோன்னு இவனும் சொல்லலை. அந்த அம்மா கேட்டுது, டேய் ஏண்டா சென்னைக்கு வந்திருக்குதுன்ற அம்மாவையும் தங்கச்சியும் ஒரு நாளைக்கு கூட்டு போய் காட்டேன்டா. அம்மா இந்த கட்டாயம் கூட்டு போய் காட்டம்மா, அதுக்கு என்னம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு பாஸ் வாங்கி, அது முன்வரிசை பாஸ் கொண்டு போய் கொடுத்தா. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் உக்காந்துட்டாங்க. இவன் அவன் பார்க்கல, அவங்க அம்மாவும் தங்கச்சியும் பார்க்கல. இவன் எப்பவும் போல பயிற்சிகள், ஆட்டங்கள், ஓட்டங்கள், குதிப்புகள், அந்த பப்பனோட சேர்ந்துக்கிட்ட ஆட்டங்கள், அந்த குரங்கு சேஷ்டைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்தா அவங்க ஏகமாக கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரசிக்கிறாங்க. அவங்களும் தன்னுடைய வறுமையை மறந்து, துயரத்தை மறந்து, கஷ்டத்தை மறந்து, எல்லாத்தையும் மறந்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவனுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ரொம்ப குச்சிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆனந்தத்தில் அவனுக்கு என்ன மேலே இந்த கயிறு கொஞ்சம் விட்டுட்டவன் நேர சிங்கத்து கூண்டுக்குள்ளே வந்துட்டான். கூண்டு திறந்துருக்கு. உள்ள சிங்கம் குர்ரு டர்ரு உருன்னு கத்தின்னு ஒரே சவுண்டு. ஜனங்களுக்கு என்ன தெரியுது, சர்க்கஸில் இதுவும் ஒரு காட்சி பொழுதுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு கை தொட்டி ஒரே ஆரவாரம், கலாட்டா, சிரிப்பு, சந்தோஷம், ஒரே கலாட்டா வருது. அந்த சர்க்கஸ் கூடாரமே வழியுது. அடுத்த காட்சிக்காக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. முதலாளிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஆனால் என்னடா இவன் போய் இங்கே விழுந்துட்டானே, அப்படி சரி விடு நம்மால் தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இது இப்படியே இருந்தோடனே இவன் பயந்து வெளத்து வேத்து விறுவித்து பையன் உள்ள என்ன போட்டிருந்த மேலே குரங்கு வேஷம், உள்ள உடம்பு உள்ள வேத்து வழியுது. அந்த சிங்கம் அது கிட்ட வந்து, நண்பா பயப்படாத, நீ பிஏ சிங்க வேஷம் போட்டுட்ருக்க, நான் எம்ஏ படித்தவன், நான் சிங்க வேஷம் போட்டிருக்கேன், நீ பிஏ படித்ததுனால குரங்கு வேஷம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துச்சு. இவனும் கொஞ்சம் குழம்பிட்டான். இப்போ நான் குழம்பினா மாதிரியே அவனும் பாவம் குழம்பிட்டான். குழம்பிட்டான்னு சிங்க சொல்லிச்சு, நீ பயப்படாத, முதல்ல தெளிவாகு, பழையபடியே நீ பயிற்சி எடுத்துக்கோ, ஓடு, குதிச்சு ஓடி இங்கேருந்து தப்பிச்சு போகிறது வழியை பாரு, அப்படி போய் ஓடி தப்பிச்சு போகிற மாதிரி காட்டு
அப்படின்னா தப்பிச்சு போகிற மாதிரி காட்டி ஜனங்க ஏக சிரிப்பு கலாட்டா, சிங்கத்து கூண்டுலேருந்து குரங்கு தப்பிச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு கலாட்டா அப்படின்ட்டு. அவர் முதலாளி கூப்பிட்டாரு, டே இவனுக்கு இந்த மாதத்துலேருந்து 5000 ரூபா மேலே 35,000 ரூபா சம்பளம்னார். நான் எதுக்கு சொல்ல வரேங்க, ஒரு தாய், ஒரு சகோதரி, இவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு பிள்ளை எந்த வேலை கிடைச்சாலும் அதை ரசித்து ஏற்றுக்கிட்டு முழுமையாக செய்யக்கூடிய ஒரு பிள்ளையினால் அந்த குடும்பம் வளப்படும், நலப்படும். சந்தோஷமா? வாழ்த்துக்கள். நாளைக்கு பார்க்கப்ப திரும்பவும் பார்ப்போம், நாளைக்கும் பார்ப்போம். சந்தோஷம். நன்றி.